சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைப்பு, மேலும் திமுக நிர்வாகி மீது தாக்குதல். அதாவது அண்மையில் திருச்சி அருகே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் நேற்று இரவு காரியப்பட்டியில் திமுக பிரமுகரின் கார் கண்ணாடியை அதிமுக உடைத்து நொறுக்கியிருக்காங்க. சமீபத்தில் திருச்சி துறையூர் பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பு சாலையில் அதிமுக தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் அந்த வழியாக கூட்டத்திற்கு நடுவே ஆம்புலன்ஸ் ஒன்று நுழைந்தது. அதனை தடுத்து நிறுத்திய அதிமுகவினர் ஆம்புலன்ஸின் பின்பக்க கதவை திறந்து பார்த்து உள்ளே நோயாளி இல்லாததுனால ஆம்புலன்ஸை சேதப்படுத்தினாங்க. அதிமுகவினர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரையும் தாக்கியதால பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. காயமடைந்த ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதிமுக கூட்டத்திற்குள் ஒருவர் மயங்கி விழுந்ததா அழைப்பு வந்ததுனால அங்கே சென்றதா அவர் தெரிவித்தார். தன்னை மட்டுமல்லாது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் ஆம்புலன்ஸ் உதவியாளரையும் அதிமுகவினர் தாக்கியதா ஓட்டுநர் செந்தில்குமார் குற்றம் சாட்டினார். ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு முன்னதாக ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றபோது எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்து, இனி நான் பிரச்சாரம் செய்யும் போது ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வருபவர் அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக போவார் என மிரட்டல் விடுத்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் நேற்று இரவு விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பஸ் நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது திருச்சுழி தொகுதி வளம் பெற அதிமுக ஆட்சியில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது கூட்டத்தின் நடுவே சென்ற திமுக நிர்வாகியின் கார் ஒன்று வந்தது. அப்போது அதிமுகவினர் ஆத்திரமடைந்து அந்த காரின் கண்ணாடியை உடைத்து அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக சேர்மனின் சகோதரர் ஓட்டி வந்த காரை சுற்றி வளைத்து கண்ணாடி உடைத்து விரட்டி அடிச்சிருக்காங்க. அண்மையில் திருச்சி அருகே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் நேற்று இரவு காரியப்பட்டியில் திமுக பிரதமரின் கார் கண்ணாடியை அதிமுக உடைச்சி நொறுக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு.